வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். இந்த சேனலுக்கு 15 நாள் இன்னும் ஆயிடுச்சு. இது பிஜிடிஆர்பி அப்டேஷன், ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேஷன். என்ன லோகோ பாருங்கள், டைரக்ட்லி ரெக்ரூட்டட் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அசோசியேஷன். இந்த அசோசியேஷனால் ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. இது 20ஆம் தேதி வந்திருக்கு. இது எனக்கு கிடைச்சது ஒரு 5 நாளைக்கு முன்னாடி. இருந்தாலும் நான் பொறுமையாக கொடுக்கலான்னு விட்டுட்டேன். சரி, என்னென்னு பார்த்துடலாம். அங்கே கிளியராக இருக்குங்களா? டிஆர்பிஜிடிஏ இதோட எக்ஸ்பேன்ஷன் தான் டைரக்ட்லி ரெக்ரூட்டட் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் அசோசியேஷன். இது எத்தனை பேர் நம்புறீங்களோ அப்படியே லெஃப்ட் சைடில் லைக்கை போட்டு இதோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வேறு சேனல், ஆயிஷா அகாடமி அஃபிஷியல், ஒன்லி ஃபார் டிஆர்பி கைடன்ஸுக்காக எடுத்துகிட்டு வரேன். இது நியூஸ் சேனல் கிடையாது, டிஆர்பியுடைய எக்ஸாம் கைடன்ஸு கோச்சிங்காக எடுத்துகிட்டு வரேன். இதில் என்ன தகவல் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா, அழகு விட்டு அழகு மாறுதல் கலந்தாய்வை முதுகலை ஆசிரியர்களுக்கு நடத்த வேண்டும் என்று நமது நேர்மைமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குனர் முனைவர் சா கண்ணப்பன் அவர்களும் கடந்த வாரம் நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்து பேசியிருந்தோம். கடந்த வாரம்னா அப்போ 20ஆம் தேதி மெசேஜ் வந்திருக்குன்னா ஒரு 7 நாள் முன்னாடி போங்க. அப்போ 13ஆம் தேதி கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன நடந்திருக்கு பாருங்கள். அதனைத் தொடர்ந்து மதிப்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்கள் மேல்நிலை கல்வி திருமதி மு ஞானகௌரி மேடம் அவர்களிடம் இது தொடர்பாக கடந்த வாரம் பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் 2வது ஒரு நபர்கிட்ட பேசியிருக்காங்க. தொடர்ச்சியாக கடந்த 2-3 நாட்களாக அழகு விட்டு அழகு மாறுதல் கலந்தாய்வு தொடர்பாக வலியுறுத்தி வந்தோம். அடுத்து என்ன நடந்தது? அதனைத் தொடர்ந்து நமது நேர்மைமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குனர் முனைவர் சா கண்ணப்பன் அவர்கள் அறிவுறுத்தலுக்கு இணங்க அழகு விட்டு அழகு மாறுதல் மூலம் விருப்பம் உள்ளவர்கள் முதுகலை ஆசிரியர் பட்டியலை மதிப்பிற்குரிய தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் மேல்நிலைக்கல்வி திருமதி ஞானகௌரி மேடம் அவர்களும் தர கூறியுள்ளார்கள். எனவே அழகு விட்டு அழகு மாறுதலில் செல்ல விருப்பமுடையவர்கள் முதுகலை ஆசிரியர்கள் மற்றும் இது பர்டிகுலராக முதுகலை ஆசிரியர்கள் மட்டும் கீழ்கண்ட விவரங்களை பூர்த்தி செய்து அந்த அசோசியேஷனோட தலைவருக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதுதான் அசோசியேஷன் சார் நம்பர் நான் மறைச்சிட்டேன். அது ப்ரைவசிக்காக யாருக்கும் வேணாம். தகவல் தெரிஞ்சுக்குங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பணியிடங்கள் இதுவரையும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தாலையும் கேட்கப்படவில்லை, பள்ளி கல்வித்துறையாலையும் தொகுக்கப்படவில்லை. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்டாக என்ன மெயில் போயின்னு இருக்கு அப்படின்னா, 2% அமைச்சு பணியாளர்களுக்கான டிரான்ஸ்ஃபருக்கான முன்னுரிமையும், அதன் பிறகு பணியில் இருக்கும் பொழுது இறந்த ஆசிரியர்களோட பிள்ளைகளுக்கு 2% ஒதுக்கீட்டில் கொடுக்கறது, அந்த மாதிரி தகவல் தான் போயிட்டு இருக்குது. மற்றபடி தமிழ்நாடு அளவில் பிஜி வேக்கன்சியே ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ வேணால் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. 1/8/2024 அடிப்படையில் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ வேணால் கலெக்ட் பண்ணிடுறாங்க. மற்றபடி தேவைப்படும் பணியிடங்கள் டிஆர்பி கிட்ட ஒப்படைக்கணுன்ற விஷயங்கள் எதுவும் நடக்கலை. ஏன்னா இது யூனிட் டு யூனிட் ட்ரான்ஸ்ஃபரே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுன்னு இருக்காங்க. யூனிட் டு யூனிட் அதாவது பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து நலத்துறைக்குள்ளே போகிறது, நலத்துறை பள்ளிக்கல்வித்துறைக்குள்ளே வருது, இல்லை கல்லர்கள் பள்ளியிலேருந்து பள்ளிக்கல்வித்துறைக்குள்ளே வருது. இந்த மாதிரி மாறி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்போ இந்த யூனிட் ட்ரான்ஸ்ஃபருக்கே இப்போ தான் இதை கேட்டுட்ருக்காங்கன்னா, இவங்க இந்த ஃபார்மேட்டெல்லாம் ஃபில் பண்ணி நேமு, கற்பிக்கும் பாடம், பணிபுரிய மாவட்டம், தகுதி காண்பருவம் எப்போ முடிஞ்சது, என்ஓசி இருக்கா, இதெல்லாம் தகவலாம் கொடுத்த பிறகு இவர்கள் பணிமாறுதல் பெற்ற பிறகு அதுக்கப்புறம் தான் வேகன்சி எடுப்பாங்க. புரிஞ்சிடுச்சுங்களா? இந்த தகவல் கொஞ்சம் லெஃப்ட் சைட் லைக்கை போட்டு இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிஜிடிஆர்பி தகவல் மட்டும்தான் இதில் பெருசாக அதிக அளவில் கொடுப்பேன். மற்றபடி நியூஸ் சேனலுக்கு நியூஸ் கொடுத்துட்டு போகிறேன். ஜிஓ, அரசாணை, நீதிமன்ற ஆணையெல்லாம் அது தனியாக ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் வந்துடும். இந்த வீடியோவிலேயே என்ன சொல்கிறேன்னா, 2024 டிசம்பர் 31க்குள் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் வராது. ஏன்னா யூனிட் டு யூனிட் ட்ரான்ஸ்ஃபரை இப்போ பாருங்கள், டேட்டு செப்டம்பர் 29. இப்போ தான் இந்த தகவலே எடுக்கிறாங்க. அப்போ அக்டோபர் மாதம் ஃபுல்லாகவே யூனிட் டு யூனிட் ட்ரான்ஸ்ஃபருக்குள்ளேயே கதை ஓடிடும். நவம்பர் மாதத்தில் தேவைப்படும் பணியிடங்கள் பாட வாரியாக, மாவட்டம் வாரியாக தொகுத்து அதுக்கு ஒரு நிதியை வாங்கி டிசம்பரில் கொடுத்து, இப்போ உங்களுக்கே புரிஞ்சிட்ருக்கும்,
நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் 31க்குள்ளே வருமா வராதா என்பதை நீங்களே ஒரு கணிப்பை வச்சு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் 2024க்கு பிறகு தான் வரும் என்பது எனக்கு தெளிவாக தெரியுது, புரியுது. இதோட ஒரு கணிப்பு. அதனால் பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டே படிங்க, இல்லை ஹோம் பேஸ்ட் ஜாப் பண்ணிகிட்டே படிங்க, இல்லை உங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் இல்லைனா ஒரு சுய தொழில் ஏதாவது ஒன்று செய்து கொண்டே படிங்கள். வேலையை விட்டுட்டு படிக்காதீங்க. வேலையை விட்டுட்டு எனக்கு பணம் இல்லை, வாடகை கட்ட முடியல, கடன் கட்ட முடியல, குடும்பம் நிர்கதியாக நிற்குது அப்படின்னு புலம்பக்கூடாது. பிஜிடிஆர்பி தேர்வு படிக்கிறவங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொள்கிற மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாபை பார்த்துக்கிட்டு, இல்லை ஒரு ப்ரைவேட் ஸ்கூலோ ஒரு ப்ரைவேட் காலேஜஸோ இல்லை நீங்கள் தனியாக ஒரு சுயதொழில் ஏதாவது ஒரு செய்து கொண்டே படியுங்கள். தேர்வு எழுதிய பிறகு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்னைக்கு வாங்குறீங்களோ அன்றைக்கி முன்னாடி நாள் விட்டுருங்க. நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குது, கவுன்சிலிங் போயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அன்றைக்கி முன்னாடி நாள் வேணால் உங்கள் ஜாபை ரிசைன் பண்ணுங்கள், எதை வேணால் பண்ணுங்கள். அதனால் வரைக்கும் ஆசிரியர் தேர்வாயத்துறை செயல்பாடுகளும் பள்ளிக்கல்வி செயல்பாடுகளையும் நம்பி வேலையை விட்டுட்டு படிக்காதீங்க. வேலையை விட்டுட்டாலும் பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பார்த்துங்க, சுயதொழில் ஏதாவது பார்த்துக்குங்க. இதுதான் உங்களை பாதுகாத்துக்க முடியும். உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்தையும் உங்களை சுற்றி இருக்கிற குடும்பத்தையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு பரிந்துரை. இப்போ இருக்கிற சூழல் அந்த மாதிரி இருக்குங்க. இருக்கிறத சொல்லிடுறேன். வேலையை விட்டு படிக்கலாம், வேலையை விட்டு படிங்கன்னெல்லாம் சொன்னால் 2 வருஷம் ஆகிடும். அப்புறம் குடும்ப நிர்கதியாக ஏற்கனவே நிறைய பேர் சொல்ல முடியாது, வெளியில் எல்லாம் ரோட்டில் நிற்கிற கதையாக இருக்குது. அதனால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தையும் பள்ளிக்கல்வித்துறை நம்பி வேலையை விட்டு படிக்காதீங்க. ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டே படிங்க, பயிற்சி எடுங்க. தேர்வு வரும்போது எழுதி பாஸ் ஆகிட்டு அப்போவும் வேலையை விட்டுறாதீங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க நாளுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டு அரசு பள்ளிக்குள்ளே போங்க. மீண்டும் இது போன்ற ஒரு உண்மை தகவலோடு சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் கசடர கற்க.